ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட்ஸு, கோட்டக் பேங்கோட ரிசல்ட்ஸு, எஸ் பேங்க் அந்த மாதிரிப்பட்ட பேங்க் ஸ்டாக்ஸ், முக்கியமான பேங்க் ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சில டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் சில கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனிஸ் டிவிடெண்ட் எப்போ வரும் அந்த ரெக்கார்ட் டேட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஒருத்தர் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக 630 ரூபா அந்த ரேஞ்சில் 20 ஸ்டாக் வாங்கிட்டேன் மோட்டிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸில். இப்போ கிட்டத்தட்ட 2000 ருபீஸ் லாஸ்ட்டில் இருக்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மோட்டிலால் ஓஸ்வாலில் டவுட் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக அந்த மோட்டிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் 5 டேஸில் 2% மேலே விழுந்திருக்கு. லாஸ்ட் 1 மந்தில் ஆக்சுவலாக 1 மந்த் இதை எடுத்து பார்க்கும்போது, டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்கும்போது 23% கிட்ட விழுந்திருக்கு. ஸோ இவர் மேபி கன்சிடர் பண்ணது எனக்கு தெரிஞ்சு இந்த 1 மந்த் ரேஞ்சில் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 722 இருக்குது. 52 வீக் லோ 181 இருக்குது. இந்த ஷேரில் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே ஒரு அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் நோக்கி வந்திருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, செபி ஒரு சர்க்குலரை விடுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ரொம்பவே ஹை வால்யூம் பண்ணாலுமே எல்லா ப்ரோக்கரேஜுமே இனி ஒரே சார்ஜஸ் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி செபி ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்சஸுக்கு. ஸோ இதனால ஏஞ்சல் அண்ட் மோட்டிலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ், இந்த ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரிப்பட்ட செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ செக்டார் ஸ்டாக் எல்லாமே ஒரு ஃபியர்னஸில் இருக்குது. பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எல்டிசிஜி சார்ஜஸ் ப்ளஸ் எஸ்டிஜி சார்ஜஸ் அப்படி இந்த 2 சார்ஜஸ், ஏதோ 2 சார்ஜஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பட்ஜெட்டில் ஒருவேளை ஹைக் பண்ணாங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸுக்கு அடி வாங்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே, இந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, பட்ஜெட்டில் அந்த சார்ஜஸை நீங்கள் குறைக்கட்டாலும் பிரச்சனை இல்லை, அதை ஹைக் பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறாங்க அந்த கம்பெனிஸ் எல்லாம். ஸோ அந்த ஃபியர்னஸ் வச்சும் இந்த ஸ்டாக் எல்லாமே அடிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கில். இதே மாதிரி தான் ஏஞ்சல் லோனில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண லெவல் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். மோர் ஓவர் இந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக அடிக்க மாட்டாங்க. இவங்களோட பிஸ்னஸ் மாடலே நம்மளோட கிளைண்ட்ஸ் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இந்த கம்பெனியோட ஷேர் மேலே தான் போகும். ஸோ வெயிட் பண்ணலாம். டெஃபினட்டாக நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வரும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு இப்போமே இது மேலே போகாது அப்படின்னு சொல்லிட்டு விற்று வெளியே வந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீகோ ஷிப்பிங் சர்வீஸ் லிமிடெடை பற்றி ஒருத்தர் பேசுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு. 5.56 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோர் ஓவர் இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக்காக தான் இருக்குது. 300 கோடி மார்க்கெட் கேபிலேஷன் உள்ள கம்பெனி. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. 5.56 காசு அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 6.50 காசு அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு 52 வீக் ஹை போயிருக்கு. மோர் ஓவர் அந்த ரேஞ்சிலேருந்து இப்போ கீழே வந்திருக்கு. லோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் 5.32 வரைக்கும் லோ போயிருக்கு. இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது, ஃபினான்ஷியல் செக்டர்லாம் எடுத்து பார்க்கும்போது போராக தான் இருக்குது, வீக்காக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில், மார்க்கெட் உச்சத்தில் இருக்க சுச்சுவேஷனில் இந்த மாதிரிப்பட்ட பென்னி ஸ்டாக்ஸுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கறது ரொம்பவே ரிஸ்க்கு. ஸோ என்ன கேட்டால் இப்போதைக்கு இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. இது பார்த்தீங்கன்னா சீகோ ஷிப்பிங் சர்வீஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒருத்தர் கர்நாடகா பேங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷேர் ப்ரைஸ் 225 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 35 ருபீஸில் நான் மிஸ் பண்ண ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக ப்ரைஸ் கொடுத்து அந்த ரேஞ்சிலேருந்து கொஞ்சம் கூட ப்ரைஸ் கொடுத்து தான் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மோர் ஆராட்டு கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா 225 ரூபா இருக்குது. ரீசெண்டாக நான் பார்க்கும்போது 223, அதுக்கப்புறம் 217 வரைக்கும் போச்சு. அதுக்கு கீழே போச்சான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. நான் ரொம்ப நாளாக இதை ட்ராக் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா சவுத் இந்தியன் பேங்க் கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. மோர் ஓவர் நல்லா இருந்து அவங்க ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3% ரேலியாக இருந்துச்சு அந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கர்நாடகா பேங்கும் ஒருவேளை அந்த ரிசல்ட்ஸுக்கு வேண்டி தான் அந்த 225, 223 அந்த ரேஞ்சிலேயே சுற்றிட்டு இருக்கு. ஒருவேளை ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் கொஞ்சம் ஒரு அப்பர் ட்ரெண்ட் அல்லது ரிசல்ட்ஸ் போர் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சுன்னா கீழே வரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கர்நாடகா பேங்க்கில். நான் என்ன நினச்சிருக்கேன்னா ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த கர்நாடகா பேங்க்ல அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்திருக்கிறேன். மோர் ஓவர் அது இல்லாமல் ஆல்ரெடி அவங்க 5.50 காசு டிவிடெண்ட் தருவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் விரைவில் வரும்னு நினைக்கிறேன். இது கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட டவுட் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. 30,000 கோடி அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. டெப்ட் அல்லது ஈக்விட்டி முறையில் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க இவங்க இண்டஸ்இண்ட் பேங்க்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட், அதாவது டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸ்க்கான ரெக்கார்ட் டேட் வந்து நீங்கள் இந்த வீக்லி எலிஜிபிளாக இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 2 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 22 அதுக்கான ரெக்கார்ட் டேட். ஸோ அதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணவங்கலாம் ஜூலை 22 எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து உங்களுக்கான அந்த டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ ஜூலை 22 எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸுக்கான ரெக்கார்ட் டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ், இவங்க வந்து ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 23 சொல்லியிருக்காங்க. 12 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெக்கார்ட் டேட் ஹெச்எல் டெக்னாலஜிஸுக்கு ஜூலை 23. அடுத்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இவங்க பார்த்தீங்கன்னா 15 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களும் ஜூலை 23 ரெக்கார்ட் டேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 55 ரூபா ஒரு ஷேருக்கு ரெக்கார்ட் டேட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 23 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு தெரில. ஸோ நான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 16 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ஷேரு, அவங்களும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1940% டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 194 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க சொல்லியிருக்கிறது ஜூலை 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எம்ஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ், டிவிடெண்ட் வந்து 3 ரூபா ஒரு ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 26 சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேர்பூல் 5 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூலை 26 ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 50 காசு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 26 சொல்லியிருக்காங்க. அடுத்தது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 2 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 26 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேகே டயர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 3 ரூபா 50 காசு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 26 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பவர் ஃபினான்ஸ் ஆர்ஆர் கேபிள் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 3 ரூபா ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 26 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் டிவிஆர் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ டாடா மோட்டார் டிவிஆரோட ஷேர் ப்ரைஸ் 677 ரூபாவில் இருக்குது. இந்த ரேஞ்சில் கூட பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ வேல்யூஷன் ஓடி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது டாடா மோட்டார் டிவிஆர். டாடா மோட்டார் டிவிஆர் 677 ரூபாவில் இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு 3% மேலே அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி டாடா மோட்டர்ஸும் 3% மேலே அடிச்சிருந்தாங்க. 988 வரைக்கும் வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். ஸோ இது ஒரு நல்ல லெவலில் இருக்குது. இந்த ரேஞ்சில் கூட ஒரு 1-2 கன்சிடர் பண்ணலாம் டாடா மோட்டர்ஸில் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார் டிபிஆரும் அடிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி ஸ்லோவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். கீழே இறங்க பார்த்தீங்கன்னா இந்த டாடா மோட்டார் செக்டரில் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்கள். இது டாடா மோட்டார் டிவிஆரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு 677 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங்கில் 3% மேலே அடிச்சிருந்தாங்க. மோர் ஆட்டு இது ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே விழ 1-2 கன்சிடர் பண்ணுங்கள். பல்க் பையிங் பண்ண வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபிசிஎல்ல வந்து அப்டேட். ஆக்சுவலாக இவங்க 10 ரூபா 5 காசு டிவிடெண்ட் ரூபா 50 பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் டிவிடெண்ட் ஆட்டு ஸோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லலை. இப்போ ரெக்கார்ட் டேட் சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் 9 அதுக்கான ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 ரூபா 50 காசு அந்த டிவிடெண்ட் வந்து பிபிசிஎல்ல ஆகஸ்ட் 9 ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல இருந்து 30 நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிபிசிஎல்ல பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இப்போதைக்கு பிபிசிஎல்ல நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோங்க, ஹோல்ட் பண்ணுங்க அந்த கம்பெனியில். இது பிபிசிஎல்ல பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேகே சிமெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 184 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 67% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 2807 கோடி பண்ணியிருக்காங்க. 1.62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 2579 கோடியாக இருக்குது இந்த குவார்ட்டரில். அவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 2882 கோடியாக இருக்குது. 2.07% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜேகே சிமெண்ட்ஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென் நெட்வொர்க் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது ஒரு 2000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனி. ப்ரைஸ் ட்ரெண்டிங்ஸ் 11 இருக்கு. நான் செக் பண்ணி பார்க்கும்போது 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 64 மேலே போயிருக்கு. மோராரட்டு மார்க்கெட்டில் இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து 52 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு உச்சம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கு வருது. மோராரட்டு இந்த டென் நெட்வொர்க் ஷேரில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த ஸ்மால் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போதைக்கு நல்ல ரேலி ஆகிட்டு ரீசெண்டாகவே நிறைய அப்டேட் நான் ரீட் பண்ணியிருந்தேன். அதில் ஸ்மால் செக்டார் அதாவது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து நல்லாவே ரேலியாக இருக்குது. ஸோ லார்ஜ் கேப் இண்டெக்ஸோட நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் கீழே விழுந்தாங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து நடந்துச்சுன்னா இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா இறங்கினா கூட நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண லெவலில் ரொம்பவே ஒரு டவுன் வர வாய்ப்பு இருக்குது.
ஸோ மோர் ஒரு இப்போதைக்கு இந்த செக்டார் ஸ்டாக் இந்த டென்னோட் இருக்குது, ஆக்சுவலாக அந்த சீகோ ஷிப்பிங் சர்வீஸ் லிமிடெட், இப்படிப்பட்ட ஸ்டாக்ஸ்ல எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதில் என்ட்ரி கொடுக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டால் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. நெக்ஸ்ட் மெர்ஜர் எப்போ ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மெர்ஜருக்கான அப்ரூவல் கொடுத்தாச்சு, காம்படிஷன் ஆஃப் கமிஷன் அப்ரூவல் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கான மெர்ஜருக்கான அந்த டேட் வந்து அவங்க இன்னும் ஷேர் பண்ணல. ஸோ அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்ராய் ரியல்டி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 584 கோடி பண்ணியிருக்காங்க. 82% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 1441 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் இன்கம் சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 933 கோடி பண்ணியிருந்தாங்க. டோட்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விகாஸ் ஓப்ராய் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், ஓப்ராய் ரியாலிட்டியோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ வேரியஸ் செக்டாரில் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மோர் ஆர் நாங்கள் ஒரு வளர்ச்சி பாதையில் தான் போகிறோம். ஸோ நியூ ப்ராஜெக்ட் எல்லாமே லான்ச் பண்ணுறோம், லேண்ட் அக்யூசிஷன் பண்ணுறோம். ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியும் நல்ல ஒரு க்ரோத் பாதையில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து மோர் ஆர் ஓப்ராய் ரியாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆட்டோ வால்க்ஸ்வாகன் இந்தியா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஐசி மாடல்ஸில் ஒரு கார் வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. MQB-A037 பிளாட்ஃபார்ம் அந்த ரேஞ்சில் அப்டேட்டட் ஆட்டு இந்த காரை லான்ச் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க லான்ச் பண்ண காரை வந்து ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டில் எக்ஸிஸ்டிங் மாடலில் ரிப்ளேஸ்மெண்ட் பேசிஸில் 7 சீட் வேரியண்ட்டில் ஹைப்ரிட் ஆப்ஷனில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க இந்த மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கோடா ஆட்டோ வால்க்ஸ்வாகனோட ஹோலி ஒன் சப்சிடரி தான் வால்க்ஸ்வாகன் குரூப். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்மளோட கண்ட்ரியில் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு அவங்க ஃபைனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஜெர்மன் பேஸ் ஆட்டோமோட்டர் கம்பெனி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு நம்மளோட இந்தியாவில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மோரோவர் இது பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஆட்டோ வால்க்ஸ்வாகனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஐசி மாடல்ஸ் காரை வந்து நம்ம இந்தியாவில் விரைவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்கோடா ஆட்டோ வால்க்ஸ்வாகனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.